ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், கருத்துரிமை அப்படின்னு ஒரு பல யூடியூபர்ஸ் பேசி எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அதை பேச வேண்டிய கடமை எனக்கும் இருக்கு அப்படின்னு நானும் நினைச்சேன். அதனால அதை நான் கண்டிப்பா பேசணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தேன். இந்த விஷயம் என்னது, கருத்துரிமை என்னது, ஸ்கூலுக்கு யாரை சீஃப் கெஸ்டா கூப்பிடலாம், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெளிவா பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். அன்புடன் திவ்யா. இப்போ நாம எல்லாம் படிக்கும்போது ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, கல்வியில சிறந்தவங்க, ஏதோ ஒரு விஷயத்துல சாதனையாளர்களா இருந்தவங்க, நாம மக்கள் மத்தியில மதிக்கப்படுறவங்க தான் நமக்கு எல்லாமே சீஃப் கெஸ்டா இருப்பாங்க. இந்த சீஃப் கெஸ்ட் எல்லாத்தையும் ஏன் கூப்பிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம எல்லாத்துக்குமே முன்னுதாரணமா இருக்கணும், இவங்கள மாதிரி இவங்களை தாண்டி நீங்க சாதனைகள் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் கூப்பிடுவாங்க. ஆனா இன்னைக்கு பள்ளிகளாகட்டும் கல்லூரிகள் மத்தியில எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மக்கள் மத்தியில பிரபலமாக இல்ல பேசு பொருளாகி இருக்கக்கூடியவங்களை கூப்பிட்டு வைக்கிற ஒரு கலாச்சாரம் இன்னைக்கு வளர்ந்துருக்கு. இப்ப இதுல முக்கியமான யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொல்ல செலிபிரிட்டிஸ்ன்னு சொல்றாங்க. இந்த செலிபிரிட்டிஸ் பிரச்சனை தாங்க முடியல அப்படின்னு கவுண்டமணி சொல்வார் இல்லையா, அந்த மாதிரி இன்னைக்கு செலிபிரிட்டிஸ் எங்க பார்த்தாலும் திருமண பக்கமெல்லாம் யாரை பார்த்தாலும் நான் செலிபிரிட்டின்னு சொல்லிக்கிறாங்க. இப்ப இந்த செலிபிரிட்டிஸ்களை கூப்பிட வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூப்பிடலாம். எப்படி கூப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்தந்த நிகழ்ச்சிகளுக்கு தகுந்த மாதிரியான சீஃப் கெஸ்ட் நீங்க கூப்பிடலாம். ஒரு சுதந்திர தினத்துக்கு நீங்க கூப்பிடுறீங்கன்னா, சுதந்திர தினத்தை பத்தி மக்களுக்கு சொல்வதற்கோ இல்ல சுதந்திர தினத்திற்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு சம்பந்தமானவர்களை கூப்பிடுங்க. ஒரு நடன நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நடனத்தில் சிறந்தவர்கள், ஒரு நாடக நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறீங்கன்னா நாடகத்துல சிறந்தவர்களை கூப்பிடுங்க. இப்போ இந்த யூடியூபர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிடுறீங்கன்னா அவங்க கிட்ட ஏதோ ஒரு தனித்திறமையோ இல்ல குழந்தைகளுக்கு சொல்லி தருவதற்கோ இல்ல அவங்க குழந்தைகள்கிட்ட பேசுறதற்கான அந்த கான்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்களை நீங்க கூப்பிடலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, அதுல எந்த சந்தேகமும் இல்லை, அதை வந்து நீங்க கூப்பிடலாம். ஆனா மக்கள் மத்தியில பேசு பொருளாகி இருக்கிறதுனால மட்டும் ஒருத்தவர்களை கூப்பிட்டு இவங்க ஃபேமஸா இருக்காங்க அப்படின்னு அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. இப்ப என்ன ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழாக்கு பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சரை ஒரு ஸ்கூலுக்கு கூப்பிடுறாங்க. அந்த இன்ஃப்ளூயன்சர் ஒரு பொண்ணு, தமிழ்வாணி அப்படின்றது அவங்க பேரு. அவங்க கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணு பேசுற வீடியோவை நானும் பார்த்தேன். எல்லாரும் வந்து தனித்திறமைகளை வளர்த்துக்கணும், படிக்கிறத தாண்டி தனித்திறமைகளை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. சரி, தனித்திறமைகளை கண்டிப்பாக வளர்த்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு தனித்திறமைகள் தான் நிறைய வெளியில தெரியுது. அதனால நான் தனித்திறமைகளை வளர்த்துக்கணும்னு சொன்னாங்க. ஓகே, அதோட இப்ப இவங்க எந்த மாதிரியான தனித்திறமையாளர் அப்படின்னு பார்க்கும்பொழுதுதான் அங்க சில சலசலப்பு வந்து ஏற்படுது. அப்போ அந்த 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 ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்சரா எந்த விஷயத்த பத்தி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறதும் கேள்விக்குரியாது. அப்போ இதை பத்தி ஒரு முக்கியமான முதலா பேசின யூடியூப் சேனல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 5ஆம் தமிழர் சங்கம் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதை பத்தி முதல்ல பேசுறாங்க. அதுக்கப்புறமா மிஸ்டர் கேகே அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல்ல ஒருத்தர் அந்த மிஸ்டர் கேகே பேசுறாரு. மிஸ்டர் கேகே பேசினதுக்கு அப்புறமாக பல யூடியூப் சேனல்ஸும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மிஸ்டர் கேகே பேசினதுக்கு அப்புறமாக இந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, தமிழ்வாணி அப்படிங்கிறவங்க, யூடியூப்ல இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும் காப்பிரைட் ஸ்ட்ரைக்னு ஒரு விஷயம் இருக்கு. அதை வந்து இந்த மிஸ்டர் கேக்கு இவங்களுடைய பேரை யூஸ் பண்ண ஒரே விஷயத்துக்காக அவங்க அந்த ஸ்ட்ரைக்கை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமாக அதை எப்படி அவங்க எதிர்கொண்டாங்க, நிறைய அவங்க மிஸ்டர் கேக்கு ஆதரவாகத்தான் நிறைய யூடியூபர்ஸ் எல்லாருமே பேசியிருப்பாங்க. இப்போ கருத்துரிமைக்கு எதிராக இப்போ ஒருத்தவங்களை பேசணும் முடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு அவங்க செய்யற வேலைக்கு ஒரு கட்டுப்பாடு போடுறது. அப்போ இந்த ஸ்ட்ரைக் கொடுத்துட்டா 3 ஸ்ட்ரைக் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா அந்த சேனலை டெர்மினேட் பண்ணுவாங்க. இப்போ இது ஒரு நல்ல விஷயத்த வந்து பேசியிருக்காரு, சமூகத்திற்கு தேவையான அவசியமான ஒரு விஷயத்த பேசியிருக்கவங்கள யார் வேணா ஸ்ட்ரைக் கொடுத்து இப்படி பண்ணிட முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதுக்கு தமிழ் யூடியூபர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு கம்யூனிட்டி ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பேசியிருக்காங்க. அப்கோர்ஸ் நாமளும் அதுக்கு தான் சப்போர்ட் பண்றோம். இப்போ அதற்கான அடுத்த வேலைகள் என்ன அப்படிங்கிறத அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதற்கு நாமளும் உதவலாம். ஆனா இதுல முக்கியமான பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப முழுக்க அந்த தவறு யார் மேல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் மேல, அந்த ஸ்கூலினுடைய ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் மேலதான் இருக்கு. ஏன்னா ஒரு ஆசிரியர் தலைமை ஆசிரியர்களுடைய எண்ணம் எவ்வளவு சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரியும். தவறான தெரியாம நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆசிரியர்கள் ஒன்றும் சின்ன குழந்தைகள் கிடையாது. இதை வந்து ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் அவங்க கூப்பிட்டு வந்துட்டாங்க தெரியாம, காலேஜஸ்லாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே வந்து கூப்பிடுறது அந்த மாதிரி. ஆனா ஒரு ஆசிரியர்களுக்கு அதுல கரெக்டான புரிதல் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல வேற யாரை இங்க நம்ம குறை சொல்றது அப்படிங்கிறது தெரியாது. எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஒரு 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 இன்ஃப்ளூயன்சர் ஒரு 1,00,000 வச்சுட்டாங்க, மக்கள் மத்தியில் பேசு பொருளாகிட்டாங்கன்னாவே அவங்க ஒரு செலிபிரிட்டி, அவங்கள பார்த்து வியக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் இப்படி ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போ இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் எல்லாருமே இந்த விஷயத்த அங்கே இருந்திருப்பீங்கல்ல ஆகஸ்ட் 15, நீங்கள்லாம் என்ன முடிவெடுத்தீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுறதுக்கான ஒரு வரைமுறை கிடையாதா? தமிழ்நாட்டில் இருக்குது கண்டிப்பாக. இது வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், இது ஸ்கூல் எஜுகேஷன் போர்டு தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியல. இதுவரைக்கும் எடுக்கலனாலும் கூட இனிமே இந்த மாதிரியாக எதுவும் நடக்காத அளவுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடமை ஸ்கூல் எஜுகேஷன் போர்டுக்கு இருக்கு. ஏன்னா இது நிறைய ரிப்பீட்டா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. ஒரு இடத்துல பேசுறாங்க, திருப்பி இன்னொரு இடத்துல வருது, ஒரு இடத்துல அப்படியே திருப்பி ஒரு காளான்கள் மாதிரி இந்த பிரச்சனைகள் முளைச்சிட்டே வருது. இது தவறு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலை அந்த ஸ்கூல் எஜுகேஷன் போர்டுக்கு வரணும். அதே மாதிரி அவங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் ஓப்பனாக சொல்லணும். இதை தாண்டி நாம எல்லாரும் இதுக்கு எல்லாமே நாமளும் கூட கொஞ்சம் காரணம் தானோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க வந்து அவங்களை இன்னைக்கு டவுன் பண்ணனால தான் ஓகே ஒரு செலிபிரிட்டி தான் பெருசு, ஒரு மக்கள் மத்தியில் பேசு பொருள் ஆகிட்டாங்கன்னாவே அவங்க தான் பெருசு, மீடியா தான் பெருசு அப்படின்னு நாம எல்லாருமே நினைக்கிறது ஒரு காரணம் தான். இதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்க குழந்தைகள் தான் வருங்கால எதிர்காலம். அந்த சந்ததிகளை சரியாக வழிநடத்த வேண்டிய கடமை நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு. அதனால சீஃப் கெஸ்டா கூப்பிடும்போது யாரை கூப்பிடுறோம் அப்படிங்கிற தெளிவோட ஆசிரியர்களாகட்டும், பெற்றோர்களாகட்டும், அதை பார்க்குற பார்வையாளர்களாகட்டும் நாம எல்லாருமே கேள்வி கேட்கணும். அதை சரியாக செய்ய வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.